உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். சில விஷயங்கள் அப்படிங்கிறது கேட்கறதுக்கு கசப்பா தான் இருக்கும். அதை நல்லா உணர்ந்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய உண்மைகள் அப்படிங்கிறது தெரிய வரும். நேற்று ஆதவ அர்ஜுனாவுக்கும் விஜய்க்கும் மோதல் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பல செய்திகள் வரும். அதுல உண்மை இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இப்பவும் அந்த ஸ்டாண்ட்ல நான் உறுதியா இருக்கேன். இதுவரைக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் விஜய் அவர்களுக்கும் எந்த விதமான கசப்புகள் அப்படிங்கிறது இல்லை. ஆனா அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நான் ஒரு தலைப்பு வச்சிருக்கேன். தலைப்பை பார்த்த உடனே உங்களுக்கு சிலருக்கு ஆச்சரியம், சிலருக்கு கோபம் அப்படிங்கறதெல்லாம் இருந்திருக்கலாம். என்னோட சேனல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இதுல 50,000த்திற்கும் குறையாத தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் இருப்பாங்க. அவர்களுக்காக ஒரு டிஸ்கிளைமர் மாதிரி சொல்லிக்கிறேன். இப்ப என்னோட சேனல்ல 50,000 பேருக்கு மேல நீங்க இருக்கீங்க. இந்த வீடியோவும் பாக்குறதுல 50% பேர் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களா தான் இருப்பாங்க. உங்க மனம் குளிரணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பேசலாம். அது உங்களுக்கு சந்தோஷமாவும் இருக்கும். ஆனா இடித்தாரே இல்லா ஏமாறா மன்னா கெடுப்பார் இல்லானும் கெடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சில விஷயங்களை நாம இடித்துரைத்து தான் ஆகணும். இத அறிவுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல ஒரு எச்சரிக்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல இவன் யாருக்கிட்டயோ காசு வாங்கிட்டு பேசுறான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அது உங்களோட மனநிலையை பொறுத்து. அதற்கு நான் எந்த விதத்திலும் பொறுப்பு அல்ல அப்படிங்கிறத ஒரு டிஸ்கிளைமரா சொல்லிட்டு இப்ப நாம வீடியோக்குள்ள போவோம். நிறைய பேர் சொல்றாங்க கரூர் விவகாரத்துல ஆதவ அர்ஜுனா கண்காணிக்கப்பட்டு கொண்டு வருகிறார் அப்படிங்கிறது. இதுல உண்மை இருக்கா அப்படின்னா நிச்சயமா இருக்கு. ஆதவ அர்ஜுனா மட்டும் இல்ல, விஜயும் சேர்த்துதான் கண்காணிப்பாங்க. ஏன்னா இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் மேல பெரிய எந்த தப்புமே இல்லை அப்படின்னாலும் கூட ஒரு ஏஜென்சி, விசாரணை ஏஜென்சி அப்படிங்கிறது விசாரிக்கும் போது எல்லா பக்கத்திலையுமே விசாரணை அப்படிங்கிறத விரிவா தான் செய்வாங்க. அந்த அடிப்படையில தான் ஆதவ அர்ஜுனாவுடைய போன்கள் எல்லாமே ட்ரேஸ் பண்ணப்படுது, அவரோட கால்கள் எல்லாமே எடுக்கப்படுது, சம்மன் கூட அனுப்பப்படலாம், விசாரணைக்கு கூட ஆட்படுத்தப்படலாம். இது எல்லாமே ஒரு சிபிஐயோட ஃபார்மல் என்கொயரி. இதுல நாம பெருசா அதை தாண்டி போக வேண்டியதில்லை. அப்படியே போனாலும் அடுத்தடுத்து விசாரணையில அவர் மேலேயே தப்பு இருந்தாலும் அதை பத்தி நாம பேசுவோம். அதை பத்தி எல்லாம் தப்பு கிடையாது. இப்ப இந்த விஷயத்த நாம ஓரங்கட்டி வச்சிடறோம். இப்ப நாம முக்கியமா பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்க, ஆதவ அர்ஜுனா யாரு? ஆதவ அர்ஜுனா மார்ட்டினோட மருமகன். மார்ட்டினுக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் சண்டை இப்பெல்லாம் பேசிக்கிறது இல்ல. மார்ட்டினோட பையனே பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனாவை திட்டி பேட்டி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இது எல்லாமே ஒரு செட்டிங். எப்படி இந்த செட்டிங் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, ஆதவ அர்ஜுனா அப்படிங்கிறவரு தமிழக வெற்றி கழகத்தை விட சசிகலா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏடிஎம்கேவுக்கு சசிகலா எப்படியோ அப்படிதான் டிவிகேவுக்கு ஆதவ அர்ஜுனா. நீங்க சசிகலா அப்படிங்கிற ஒரு பெரிய ஆளுமை, நீங்க எப்படி வேணாலும் அந்த அம்மாவை எடுத்துக்கலாம். எனக்கும் கூட அவர்கள் இந்த மன்னார்குடி மாபியாவை பிடிக்காது. ஆனா அந்த ஆளுமை அப்படிங்கறத இல்லைன்னு நாம மறுத்தர முடியாது. மறைந்த அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரைக்கும் கூட்டணி பேசுறது, சின்ன சின்ன கட்சிகளை கூப்பிட்டு செட்டிங் போடுறது, எதிர்கட்சி கூட்டணிகளை கலைச்சு விடுறது, இப்படி அரசியல் சதுரங்க ஆட்டத்தை ஆடுனது எல்லாமே சசிகலா. பின்னால இருந்து அந்த அம்மா சொல்லுவாங்க, இதை இங்க முடி, இதை இங்க முடி, இதை இங்க முடி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் மட்டும் தான் அவங்க போடுவாங்க. அவங்க சிந்தனை, இவங்க செயல். ஆனா அந்த அம்மாவோட சிந்தனை அத்தனையுமே செயலாக்கக்கூடிய பவர் முழுக்க 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 சசிகலா அவர்கள்ட்ட தான் இருந்துச்சு. பணம் அப்படிங்கிறதும் இருந்தது. அதுக்காக 36 வருட தியாகம், அக்காவிற்கு கூடையே இருந்தேன், இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். சசிகலா 36 வருஷமா வீடியோ கடை வச்சிருந்தா கூட ஒரு 1 கோடி ரூபாயை தாண்டி சம்பாதிச்சிருக்க முடியாது. இன்னைக்கு 1 கோடிலாம் அவங்க முந்தானியில முடிஞ்சு வச்சிருக்கிற சில்லற காசு அப்படிங்கிற மாதிரி அந்த குடும்பத்துக்கு அவ்வளவு 1000 கோடிகள் அப்படிங்கிறத சம்பாதிச்சுட்டாங்க. அதனால சசிகலா யோக்கிய சிகாமணி, தியாக தாய் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. அதெல்லாம் எனக்கும் ஏற்புடையது கிடையாது. ஆனா அரசியல் நகர்வுகளை சரியா நுணுக்கமா கையாண்டு அதனால் பல பலன்களையும் அந்த குடும்பம் அடைந்தது. இன்னைக்கு தமிழகத்துல விரல் விட்டு எண்ணக்கூடிய கோடீஸ்வர குடும்பங்கள்ல ஒரு டாப் 5க்குள்ள சசிகலாவோட குடும்பமும் இருக்கும். அதை மறுக்கிறதுக்கே கிடையாது. ஏன் சசிகலாவோட நான் ஆதவ அர்ஜுனை கம்பேர் பண்றேன் அப்படின்னா, இன்னைக்கு விஜய் அவர்கள் பெருசா நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா முதல்ல தொண்டர்கள் தான். டிவிகேவோட தொண்டர்கள், பெண்கள் பலத்தை விஜய் அவர்கள் முழுசா நம்புறார். இதையெல்லாம் கடந்து தலைமையில விஜய் அவர்கள் ரொம்ப நம்பக்கூடிய ஒரு நபர் ஆதவ அர்ஜுனா. ஏன்னா மாமனாரும் மருமகனும் சண்டை போட்டுக்கிட்டாங்கல்ல, அது எல்லாமே செட்டிங். இப்பவும் சரி, இந்த நொடி வரை சரி, காங்கிரசுடன் மார்ட்டின் தான் விஜய்க்காக பேசிட்டு இருக்கார். மார்ட்டின் திமுக ஆதரவாளராச்சே, அவர் எப்படி விஜய்க்காக பேசலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இங்க மார்ட்டினோட எண்ணம் என்ன அப்படின்னா, ஆதவ அர்ஜுனாவோட மாமனார் தனக்காக பேசிட்டு இருக்கார் அப்படின்னு விஜய் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அதே மார்ட்டினை வச்சு திமுகவும்
விஜய்க்கு எதிராகவே சில காய்கள் அப்படிங்கிறத நகர்த்திக்கிட்டு இருக்கு. இது விஜய் அவர்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அது என்ன நகர்வு அப்படின்னா, டிவிகேவுக்காக காங்கிரஸ் கிட்ட மார்டின் தான் பேசிட்டு இருக்கார் அப்படின்னு இவர்கள் தரப்பு நினைக்குது. ஆனா கடைசி வரைக்கும் டிவிகேக்கு வந்து காங்கிரஸ் வரும் 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 வரும்னு நம்ப வச்சு ஜனவரிக்கு மேல் விஜய் அவர்களை கழுத்தறுக்கக்கூடிய வேலை அப்படிங்கறதுதான் திமுக மார்டின் மூலமா செஞ்சிட்டு இருக்காரு. இதுல எந்த மாற்றமும் இல்லை. இதால மார்டினுக்கு என்ன லாபம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். காங்கிரஸ்ல ராகுல் அவர்களுக்கு விஜய் கூட போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா மற்ற எல்லா தலைவர்களையும் கலைச்சி விடக்கூடிய லாபி அப்படிங்கிறத மார்டின் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கார். என்ன அப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டுல டிவிக்கே ஆட்சிக்கு வந்துடும், ரைட், ஓகே, காங்கிரஸே இல்லாம ஆட்சிக்கு வருதுன்னு வச்சுங்களேன். ஆனா காங்கிரஸுக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப திமுக கிட்ட இருக்கக்கூடிய எம்பிகளோட எண்ணிக்கை, பாராளுமன்றத்துல பிஜேபிக்கு எதிராக செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக, அதனால இப்ப விட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இல்ல. சரி, மார்டினுக்கும் இதால என்ன லாபம் அப்படின்னா, இது ஒரு பெரிய உலகார கூட்டம் மார்டின் கூட்டம் அப்படிங்கிறது. நீ அதனாலதான் நான் சசிகலாவோட கம்பேர் பண்ணேன். மன்னார்குடி மாபியா எப்படியோ அதே மாதிரி மார்டின் மாபியா இந்தியா முழுக்க லாட்டரி சீட்டுகள் அப்படிங்கிறத விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவர்கள் எந்த ரூபத்திலும் அதிமுக வெல்லவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய கூட்டம். ஏன்னா இங்க சட்டபூர்வமா லாட்டரியை தடை செஞ்சு இந்த குடும்பத்தோட ஒரு பெரிய வருமானத்துக்கு ஆப்படிச்சது அதிமுக அப்படிங்கிறதையும், சசிகலா அப்படிங்கிறதையும் இவர்கள், அந்த அம்மா ஜெயலலிதா அவர்களும் அவர் இட்ட ஆணையின் கீழே இதற்கான வேலைகளை எல்லாத்தையும் செஞ்சது. அரசாணை வெளியிட்டது அவங்க அப்படின்னாலும் கூட பெரிய அளவுல அந்த காலகட்டத்திலேயே லாட்டரி புழக்கம் இல்லாம தடுத்தது சசிகலா கேங், சசிகலாவோட ஆளுமைக்கு உட்பட்ட அலுவலர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப அதிமுக ஆட்சி இல்லாதப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 3ஆம் நம்பர் லாட்டரி, 2ஆம் நம்பர் லாட்டரி, 1ஆம் நம்பர் லாட்டரி எல்லாம் இப்பவும் சரளமா புழங்கிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் பின்னாடியுமே இருக்கிறது மார்டின் கேங் தான். இவங்க இந்தியா முழுக்க லாட்டரி சீட்டு வித்து காசு பார்க்கணும், இதுதான் இவங்க தொழில். இதை விட்டா இவங்க எல்லாமே மீதி தொழில்கள் வச்சிருந்தாலும் இதுதான் மேஜர். லாட்டரி சீட்ல ஏலபாளைய வயிற்றுல அடிச்சு சம்பாதிச்சதுதான் மார்டின் குடும்பத்தோட வேலை. இப்ப காங்கிரஸ் என்ன ஆணையிடுதோ அப்படிங்கிறது தான் மார்டினுக்கு தேவை. காங்கிரஸோட தலைமை மார்டினுக்கு தேவையில்லை. காங்கிரஸோட 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா. இப்ப பிற மாநில முதல்வர்கள் இருப்பாங்க காங்கிரஸ்ல, மாநில அளவுல எதிர்கட்சி தலைவர்கள் காங்கிரஸ்ல இருப்பாங்க. அவர்களோட தயவு இருந்தா மட்டும்தான் இந்த லாட்டரி சீட்டு பிசினஸ் பல மாநிலங்கள்ல பரவலா இவர்களால செய்ய முடியும். இல்லீகல் லாட்டரி வியாபாரம் அப்படிங்கறதும் செய்ய முடியும். இப்ப கூட சென்னையெல்லாம் லாட்டரி சீட்டு கொடி கட்டி பறகுது. எல்லா அதிகாரிகளுக்கும் தெரியும், எல்லா காவலர்களுக்கும் தெரியும். 1ஆம் நம்பர் லாட்டரி, 2ஆம் நம்பர் லாட்டரி, 3ஆம் நம்பர் லாட்டரி, ஸ்டார் லாட்டரி, மயிறு லாட்டரி, மட்ட லாட்டரின்னு எல்லா லாட்டரியும் ஓடிட்டு தான் இருக்கு. இதை இந்தியா முழுக்க அவங்க தக்க வச்சுக்கணும்னா காங்கிரஸ்காரர்களும் அவர்களுக்கு தேவை, பிஜேபி காரர்களும் அவர்களுக்கு தேவை, திமுக காரர்களும் அவர்களுக்கு தேவை. அதனாலதான் பிஜேபிக்கு தேர்தல் நிதி, தேர்தல் பத்திரம் அப்படிங்கிறதுக்கு பெரிய ஒரு 1200 கோடியை கொடுக்குறாங்க. காங்கிரஸுக்கும் பெரிய தொகை கொடுக்குறாங்க, திமுகவுக்கும் பெரிய தொகை அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இப்ப தேர்தல் பத்திரமாவே இவங்க ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு மேல கொடுக்குறாங்கன்னா இவங்க எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாங்க அப்படிங்கறதையும் நீங்க பாக்கணும். இப்ப டிவிக்கேன்னு ஒரு கட்சி புதுசா வந்துட்டா என்ன பண்றது? தமிழ்நாட்டுல நம்ம திமுக காங்கிரஸை வச்சு கரெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு டிவிக்கே ஜெயிச்சுட்டா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக அங்க மார்டின் போட்ட துண்டு தான் ஆதவ அர்ஜுனா. ஆதவ அர்ஜுனா விஜய்க்கு விசுவாசமா இருக்காரா அப்படின்னா இதுவரைக்கும் அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். விஜய்க்காக செலவு பண்றாரா? ஆமா, செலவு பண்றாரு. ஆனா இன்னமும் சபரீசனோட ஆதவ் தொடர்புல இருக்காரா அப்படின்னா சத்தியமா இருக்காரு. இது எல்லாருக்குமே மேல்மட்ட அளவுல இருக்கிறவங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனா விசிகாவில இருந்து விலகி டிவிகேவில் இணைந்த பிறகு 5 முறை சபரீசனை ஆதவ அர்ஜுனா சந்திச்சிருக்கார். இதுவும் மறுக்க முடியாத உண்மை. இப்படிப்பட்ட ஒரு நபரை விஜய் பக்கத்துல வச்சிருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு எப்படி இது அரசியல்ல எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியல. சசிகலா அவர்களை ஜெயலலிதா அவர்கள் வச்சிருந்தாங்க அப்படின்னா எந்த சூழல்லையும் சசிகலா அவர்கள் மாதிரி ஒரு விசுவாசி அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. நீங்க வேணா எப்படி வேணாலும் இதை எடுத்துக்கலாம். என்னன்னா அவங்க சம்பாதிச்சாங்க, கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சாங்க, அதெல்லாம் வேற. இன்றைய நிலைமையில பாருங்க, டிடிவி தினகரன் அதிமுகவை தோக்கடிப்பேங்கிறாரு, ஓபிஎஸ் திமுக தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறாரு. நேத்து வெளியே போன செங்கோட்டையன் கொடநாடு கொலை வழக்குல A1 எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறாரு. ஆனா உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது கோபமும் காழ்ப்புணர்ச்சியும் கொள்ள வேண்டிய தகுதி உள்ள நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சசிகலா அவர்கள் தான். இதுவரைக்கும் திமுக ஜெயிக்கணும் அவங்க வாயில வந்திருக்கா? வந்ததே கிடையாது. இந்த தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும், இதுதான் அவங்களோட பேட்டி. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி கொடநாடு கொலைகாரன், அவங்க வாயில வந்திருக்கா? கொடநாடு பங்களாவே அவங்களோட தான், அங்க என்ன இருக்குன்னே அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க வாயால இது வரைக்கும் வந்திருக்கா? வரல. அதிமுகவை வீழ்த்த வேண்டும், எடப்பாடி பழனிசாமி துரோகி அப்படின்னு எங்கேயாவது அவங்க வாயில வந்திருக்கா? வரவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா
இந்த கட்சியை வச்சுதான் நாம சம்பாதிச்சோம். நமக்கு ஆட்சி, அதிகாரம், அதிகாரிகளோட பலம் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். சசிகலா அவர்கள் பார்க்காத அதிகாரம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்கள்லாம் கூப்பிட்ட குரலுக்கு வந்து கை கட்டி நிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அதிகாரத்தை அவங்க பார்த்துட்டாங்க. எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த கட்சி. அப்ப இந்த கட்சிக்கு நாம எதிராக நிக்க கூடாது அப்படிங்கிற விதத்துல சசிகலாவோட ஸ்டாண்ட் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஆச்சரியமான ஒண்ணு. மறுபக்கம் ஆதவர்ஜுனா இந்த ஸ்டாண்ட் எடுப்பாரான்னா எடுக்க மாட்டார். ஏன்னா ஆதவர்ஜுனாவுக்கெல்லாம் கொள்கை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இவர் வந்து சபரீசனோட ஏற்பட்ட ஒரு மோதலால எப்படியாவது சபரீசனுக்கு எதிராக கிளம்பணும் அப்படின்னு விசிகாவுக்கு கிளம்புனாரு. விசிகாவில இருந்து சண்டையை போட்டு வெளில வந்த உடனே சபரீசனோட செட்டிங் போட்டாச்சு. சபரீசனால் அனுப்பப்பட்ட ஒரு ஏஜென்ட் ஆதவ அர்ஜுனாவா அப்படின்னா இதுல 80% நாம சந்தேகப்படலாம். நிச்சயமா. ஏன்னா டிவிகேவுக்கு வந்த பிறகு ஏன் 5 முறை போய் சந்திக்கணும்? நீங்க இந்த பக்கம் எடுத்து பாத்துங்க. இரவு நேரத்துல இந்திய இறையாண்மைக்கு எதிரான ஒரு ட்வீட் இது. அதாவது நேபாளத்தில் நடந்தது போல இங்கும் நடக்கணும் அப்படின்னா அது உண்மையிலேயே தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு மேட் அவுட் ஆகக்கூடிய ஒரு வழக்கு. ஆனா ஒன்னுத்துக்குமே போறாத சாதாரண விஷயம், ஒரு ஸ்டாம்பேஜ், ஒரு நெரிசல் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். மதியழகனை கைது செய்றீங்க. பவுன்ராஜ் யாரு? மதியழகனுக்கு வீட்டுல தங்கறதுக்கு, அவர் வீட்டுல ஒளிவ தலைமறைவா இருக்கிறதுக்கு ஆதரவு கொடுத்த ஒரு ஆள். இதுக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அவரு அரெஸ்ட். பெயிலுக்கு அவ்வளவு அப்ஜெக்ஷன் பண்றாங்க. புஷி ஆனந்த் தேடப்படுறார். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்கும்போது ஆதவ அர்ஜுனா மட்டும் ஒரு பெரிய கிரைம் செஞ்சுட்டு, அதாவது ஒரு தேச விரோத பதிவுகள் அப்படிங்கறத இட்டுட்டு சுதந்திரமா வெளியில சுத்திட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது பின்னணியில இருக்கிற சபரீசனை நீங்க தெரிஞ்சுக்கலாம். என்ன திட்டி பிரயோஜனம் இல்ல, நடக்கிற உண்மைகளை சொல்றேன். டிவிகேவோட பலம் அப்படிங்கிறது விஜய் அப்படிங்கிற ஒற்றை நபர் மட்டும்தான். அதை தாண்டி இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ், அவரோட ரசிகர்கள், தொண்டர்கள், இவர்கள் ஒரு பலமா இருக்காங்க. ஆனா 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாமே தூங்கி வலியுறாங்க. சீரியஸா சொல்றேன். புஷி ஆனந்த் ஒரு அற்புதமான விசுவாசி விஜய் அவர்களுக்கு. ஆனா அவர்களாம் அரசியல்னா என்னன்னே தெரியல. அடுத்து என்ன செய்யணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்படி எதிர்கட்சி கூட்டணியை உடைக்கணும், யாராவது எதிர்கட்சி கூட்டணியை உடைக்க முடியலனாலும் யாராவது முக்கியமான ஆளுங்களை கூட்டு வந்து அங்கேருந்து கட்சியில சேர்க்கணும், அனுபவஸ்தர்களை உள்ள வைக்கணும் அப்படிங்கிற எந்த ஸ்டெப்புமே எடுக்கல. அவங்க எல்லாமே நம்புறது என்னன்னா விஜய் அப்படிங்கிற ஒற்றை பேர். இது ஜெயிச்சிரும், இது ஜெயிச்சிரும், இது ஜெயிச்சிரும் நம்புறாங்க. ஆனால் தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமானது. நீங்க யார போய் யாருக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு கேட்டாலும் விஜய்க்கு ஓட்டு போடுவேன்பா. அதிமுக போய் ஓட்டு கேட்டானா யாருக்குங்க ஓட்டு போடுவீங்க? எங்களுக்கு தானே போடுவீங்கன்னா எங்களுக்கு உங்களுக்கு தாங்க, அதெல்லாம் எடப்பாடி எப்படி இருக்காரு அப்படின்றாங்க. திமுக போய் கேட்டானா ஐயோ திராவிட மாடல் ஆட்சி சூப்பரா இருக்கு, நாங்களாம் சூரியனுக்கு தாங்க ஓட்டு போடுவோம். எவன் போய் ஓட்டு கேட்டாலும் உங்களுக்கு தான் சொல்லுவாங்க மக்கள். இதை நம்பணும் அப்படின்னாலே தேர்தல் வேலை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். தேர்தல் அரசியல்ல பொறுத்த வரைக்கும் நாம தோத்துருவோம் அப்படின்னு வேலை செய்யறவனால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நம்ம தான் ஜெயிப்போம், படுத்துக்கிட்டே ஜெயிப்போம் அப்படின்னா இங்க யாரும் எம்ஜிஆர் கிடையாது, ஒரே எம்ஜிஆர் தான். அதை மனசுல வச்சுக்கிட்டு 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒரு விஜய் அப்படிங்கிற பிம்பத்திற்கு, விஜய் அப்படிங்கிற ஒரு கரிஸ்மாவுக்கு உண்டான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுத்தா வெற்றியை கொஞ்சம் தேடி பிடிக்கலாம். இல்ல ஓடுனாலும் பிடிக்க முடியாது. செய்வார்களான்னு பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம்.